தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காலாப்பட்டு, பெரிய காலாப்பட்டு, மீனவர் பகுதி, மேல் தெரு எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுதி இது. ஒரு கோயில் இருக்கு, செங்கேரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா வந்து 1986க்கு அப்புறம் அது 2 ஜாதி கலவரமாகி அந்த கோயில்ல எந்த பராமரிப்பும் இல்லாத அரசாங்க மேற்பார்வையில இங்கத்திய போலீஸ் எஸ்ஐ வந்து அவரோட கண்ட்ரோல்ல வந்து நடந்துருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு கட்டினாங்க. அதெல்லாம் வந்ததால கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து சப்தன் சொல்ற ஒரு நபர் வந்து வழக்கு போட்டு 2023ல அந்த இடத்த எல்லாத்தையும் அகற்றணும், இதுக்கு மேல யாரும் ஆக்குபை பண்ணக்கூடாதுன்னு போட்டு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் பிரகாரம் வந்து எந்த இதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அதன் மீறி நடந்துனே இருக்கு. இப்ப என்ன சமீப காலமா ஒரு கோயில், செங்கேரி அம்மன் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து அந்த கோயிலை வந்து கட்டி அவங்க தனியா கும்பாபிஷேகம் பண்றாங்க. அதுல வந்து கும்பாபிஷேகம் பண்ணக்கூடாது, எல்லாரும் இணைச்சு நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த மக்களோட கோரிக்கை. என்னன்னாக்கா, நியாயமான கோரிக்கை என்னன்னாக்கா, எங்களையும் சேர்த்து செய்யுங்க. நீங்க கோயிலுக்கு திருவிழா பண்ணுங்க, கும்பாபிஷேகம் பண்ணுங்க, எது வேணா செய்யுங்க, ஆனா எங்களையும் சேர்த்து செய்யுங்க. அதே போல மத்தவங்க எல்லாம் ஆக்குப்பை பண்ண இடத்த எல்லாத்தையும் எல்லாருமே சேர்ந்து மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்றதுதான் கோரிக்கை. அதோட ஆர்டர் காப்பி இது பாருங்க, 237/2 இந்த கோயில் வந்து இதுல வந்து இருக்கு. ஆனா அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணிடுறாங்க. பாருங்க, கோர்ட் ஆர்டர் இப்ப இதெல்லாம் இருக்கும்போது தனியா ஒரு 4 பேர் மட்டும், 4 பேர் 5 பேர் அவங்க வந்து அந்த இடத்த வந்து அபகரிக்க முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தேகமா இருக்கு. அதனால உடனடியா வந்து எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை, எங்களையும் சேர்த்து அந்த கும்பாபிஷேகம் நடத்தணும், சாலை மறியல். அதனால வந்து அதான் இப்ப பெரிய காலாப்பட்டு ஈசிஆர் பகுதியில சாலை மறியல் பண்றோம். காலாப்பட்டு மீனவர் பகுதி மக்கள் சேர்ந்து பண்றாங்க. இது வந்து ஜாதி ரீதியா பார்க்க தேவையில்ல, ஆனா அவங்க 4 பேர் மட்டும் செய்யறதால எல்லாருமே சேர்ந்து எங்களையும் சேர்த்து செய்யுங்கன்னு சொல்றதுதான் ஒரே ஒரு கோரிக்கை.